இந்த வீடியோவில் N8Nல கோட் நோட்னா என்ன, அதை எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் டீட்டெயில்டாக பேசிடலாம். அண்ட் கோட் நோட் எசென்ஷியலி என்ன அப்படின்னா, நம்ம N8Nக்குள்ள நம்மளோட கஸ்டம் ஜாவா ஸ்கிரிப்ட் கோட இல்லை பைத்தான் கோட எதை வேணாலும் ரன் பண்ணலாம். இங்கே ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லையா, பைத்தான். ஸோ எதை வேணாலும் ரன் பண்ணலாம். மோஸ்ட்டாக நிறைய பேர் யூஸ் பண்ணுறது ஜாவா ஸ்கிரிப்ட் தான், பைத்தான் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் பைத்தான் வேணாலும் ரன் பண்ணிக்கலாம். இட் டசன்ட் ரியலி மேட்டர், த லாங்குவேஜ் டசன்ட் ரியலி மேட்டர். ஓகே, ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் நம்ம இதில் ரன் பண்ண போகிறோம். எதுக்கு ரன் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு நோட்லேருந்து ஒரு டேட்டா வருது. அந்த டேட்டா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருக்காது, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக அது போய் முடிச்சு போட்டு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் இருக்கும். நம்மளுக்கு ஐயோ இதை எப்படா ப்ராசஸ் பண்ணுறது, தலைவலியாக இருக்குது மம்மி அப்படின்ட்டு தோணும் இல்லையா. ஸோ நம்ம ஈஸியாக இந்த கோட் நோடை யூஸ் பண்ணி அந்த டேட்டாவை மேனிப்புலேட் பண்ணிடலாம். இப்போது இந்த கொடுத்துருக்க எக்ஸாம்பிளில் நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ இந்த எடிட் ஃபீல்டில் வந்துட்டு ஆக்சுவலி டேட்டா க்ரியேட் பண்ணியிருக்கேன். என்னென்னா, ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, ஒரு நம்பர் இருக்குது, ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, ஒரு அரே இருக்குது, அதுக்கப்புறமா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்டில் வந்துட்டு ஃபோன் நம்பர், டோர் நம்பர், சீட் நம்பர் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஜம்பிளாக இருக்குது. இப்போ இந்த இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட்டை நீங்கள் ஸ்லாக்ல அமிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்ட்டு பிரிண்ட் ஆகும், உங்களுக்கு ஆக்சுவலாக டேட்டா வராது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அதை வந்துட்டு ஒரு எடிட் ஃபீல்ட்ஸ் டேபை போட்டு திருப்பி அந்த டேட்டாவை ப்ராப்பராக எடுத்து இந்த மாதிரி நம்ம அனுப்பி அதை வந்துட்டு ஸ்லாக்ல பிரிண்ட் பண்ணலாம். அகேன் பெரிய ப்ராப்ளம் இல்லையா, இந்த மாதிரி மேனுவலாக பண்ணிட்டு இருக்குது. இப்போ இது வந்துட்டு சின்ன ஆப்ஜெக்ட் நம்ம ஈஸியாக வெளியே எடுத்துட்டோம். ஆனால் காம்ப்ளெக்ஸாக ஆப்ஜெக்ட்லாம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், வெளியே எடுக்க முடியாது. இட் இஸ் கோயிங் டு பி மச் 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 காம்ப்ளிகேட்டட். சரி, இதை எப்படி நம்ம க்ளீன் பண்ணலாம் அப்படின்னா, இந்த டேட்டா இருக்கு இல்லையா, இந்த இன்புட் டேட்டா, இப்போது இந்த கோட் நோடுக்கு நம்ம இதை தான் அனுப்ப போகிறோம் இன்புட்டாக. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி ChatGPT அமுச்சு எனக்கு இந்த டேட்டாவை க்ளீன் பண்ணி நான் கேட்குற ஃபார்மேட்டில் அமுச்சு விடு அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ அதுக்குன்ட்டு நான் ஒரு ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த கூகுள் டாக்கோட லிங்க் பின்ட் கமெண்ட்டில் இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்ஷன் சொல்ல போகிறோம். ஆக்ஷன் என்னது, ஆக்ட் as the best JavaScript coder in the world and write the code following code using the details below that I can execute in the code node of N8N. ரொம்ப முக்கியம். ஓகே, நீங்கள் ஆன்லைன் கம்பைலரில் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கோட் வராது. பட் கோட் நோட் ஆஃப் N8Nல நீ கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி எழுது அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். ஓகே, பர்பஸ் எதுக்கு, we are going to convert data from the given input format to the given output format. ஓகே, இன்புட் ஃபார்மேட்டில் நீங்கள் ஒன்றும் இல்லை, இன்புட்ன்றதை போட்டுட்டு இங்கேருந்து காப்பி பண்ணி இந்த நோடோட அவுட்புட் இருக்கு இல்லையா, இதை அப்படியே காப்பி பண்ணி அந்த ஸ்ட்ரக்சரை கரெக்டாக எல்லாத்தையுமே ப்ராப்பராக இந்த JSON ஃபார்மேட், இந்த ஸ்கீமாவை காப்பி பண்ணக்கூடாது, இந்த டேபிளை காப்பி பண்ணக்கூடாது, இந்த JSON ஃபார்மேட்டை அப்படியே ஃபுல்லாத்தையும் காப்பி பண்ணி, இல்லை இங்கே ஒரு காப்பி பட்டன் இருக்கா, அந்த காப்பி பட்டனை ப்ரெஸ் பண்ணி இங்கே அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ ChatGPT நோஸ் என்ன இதுன்ட்டு. அவுட்புட்டு உங்களுக்கு எப்படி சிம்பிளாக வேணும், என்னென்ன டேட்டாவை வெளியே எடுக்கணும், நீங்கள் அதோட ஃபார்மேட் என்னன்றது சொல்லணும். ஓகே, convert into a JSON that has the following structure. நீங்கள் அதை ஸ்கீமான்னு சொல்லலாம், டேபிள்னு சொல்லலாம், whatever you want you can call it. ஓகே, அதில் வந்துட்டு எனக்கு my name அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் வேணும், கமா my age அப்படின்ற ஒரு நம்பர் வேணும், my email என்ற ஸ்ட்ரிங் வேணும், favorite foodன்ற ஸ்ட்ரிங் வேணும், ஃபோனுன்ற நம்பர் வேணும், டோர் நம்பர் வேணும், அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் என்ற ஸ்ட்ரிங் வேணும். அதுக்கப்புறமா நான் ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒன்று மறந்துட்டேன், என்னென்னா நம்ம ஃபேவரட் இல்லை ஆக்சுவலாக ஃபேவரட் ஃபுட் இருக்குது. ஸோ ஆல் குட். ஸோ இதை அப்படியே நம்ம காப்பி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு ChatGPTல பேஸ்ட் பண்ணிடலாம். அகேன் திஸ் இஸ் ஏ ஃப்ரீ வெர்ஷன் தான், நான் பெய்ட் வெர்ஷன்லாம் யூஸ் பண்ணலை. ஸோ இதை அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு லெட்ஸ் ரன் இட். ஓகே, ஸோ அதுவே வந்துட்டு ஆக்சுவலாக இந்த இடத்துல கோடை க்ரியேட் பண்ணிருச்சு. தட்ஸ் இட். இதை அப்படியே காப்பி பண்ணி நாம் இப்போது N8Nக்கு போயிட்டு இதெல்லாம் வேண்டாம் நம்மளுக்கு, ஆக்சுவலாக டெலீட் பண்ணிடலாம். இதுவும் வேண்டாம். இப்போது இந்த கனெக்ஷனை டெலீட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம சிம்பிளாக இதை கனெக்ட் பண்ணி விட்டுருவோம், அதுக்கடுத்து இதை கனெக்ட் பண்ணி விட்டுருவோம். இப்போது நம்ம இந்த கோடில் போயிட்டு, இது ஆக்சுவலாக ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு தானே, இதை அப்படியே டெலீட் பண்ணிவிட்டு இந்த கோடை பேஸ்ட் பண்ணிடுவோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் ஸ்டெப் கொடுத்தோமா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ப்ராப்பராக மை நேம் அலெக்ஸு, மை ஏஜ், நம்மளுக்கு என்ன வேணுமோ அது ப்ராப்பராக வந்துச்சு. முன்னாடி கூட இந்த ஃபேவரட் ஃபுட்டில் வந்துட்டு உங்களுக்கு கேப் இல்லாமல் இருக்கும், இப்போ பாருங்கள் ப்ராப்பராக வந்துருச்சு, ஏன்னா அது எழுதிருச்சு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே அது ப்ராப்பராக க்ளீன் பண்ணிடுச்சு. ஸோ கோட் வந்து ஆக்சுவலாக ஒரு வரப்பிரசாதம் நம்மளுக்கு. ChatGPT யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி டேட்டாவை ஈஸியாக க்ளீன் பண்ணிட முடியும். நீங்கள் உட்காந்துட்டு எப்படா டேட்டாவை க்ளீன் பண்ணுறது அப்படின்ட்டு மேனுவலாக பண்ணக்கூடாது, அது தப்பு. ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும். இப்போ இந்த கோடை நம்மளுக்கு எழுதுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸ் ஆகுமா? இது ரொம்ப சிம்பிள் இன்புட்டு, இதுக்கே 15-20 மினிட்ஸ் ஆகுது அப்படின்னா, அப்போது இன்னும் பயங்கர காம்ப்ளெக்ஸாலாம் வரும், நம்மளால் மேனுவலாக எழுத முடியாது. ஹவர்ஸ் ஆகும், டேஸ் ஆகும் இந்த கோடு எழுதுறதுக்கு. சிம்பிளாக நம்மளுக்கு என்ன ஃபார்மேட்டில் இன்புட் வருதோ அதை அப்படியே
ChatGPT கொடுத்து அது எனக்கு இந்த ஃபார்மேட்டில் வேணுன்றதை நீங்கள் மாற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இப்போது இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு லெட் மீ எக்ஸிக்யூட் திஸ். இப்போ நம்ம போனதில் ஏகப்பட்ட கழுத குதிரை நோட்ஸ் எல்லாம் செட் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா, இனிமேல் அந்த ப்ராப்ளம் இருக்காது நம்மளுக்கு. ஆக்சுவலாக நம்ம ChatGPT அவுட்புட்டை வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ண மறந்துட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு வெறும் இமெயில் மட்டும் தான் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளுக்கு எல்லாமே வேணும் இல்லையா, ஸோ நம்ம இங்கே போயிட்டு ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேல்யூவை எடுத்து வைக்கணும். ஓகே, அதுக்கடுத்து ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேல்யூ இப்போ ஈஸியாக இருக்கா நம்மளுக்கு. முன்னாடி வந்து நம்ம போய்ட்டு ஐயோ டேட்டாவை எப்படா ப்ராசஸ் பண்ணுறது, எப்படா எங்கேருந்துடா எடுக்கிறது, டேட்டாவை எங்கேருந்துடா பிரித்து வைக்கிறது அப்படின்ற மாதிரி நோண்டிகிட்டு இருப்போம். இப்போ அப்படி இல்லை, ஜஸ்ட் அப்படி இழுத்து வச்சோன்னா டேட்டா ப்ராப்பராக பிரிஞ்சு வந்துடும் நம்மளுக்கு. ஃபோனு, அடுத்து டோரு, அதே மாதிரி நம்ம மல்டிபிள் ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ண தேவையில்ல, ஒரே ஸ்டெப்பில் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணி ChatGPT கொடுத்துரும். அகே நீங்கள் ChatGPT தான் யூஸ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் எனி டூல், Grok எல்லாமே நல்லா இருக்குது. இப்போ Quenno நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், நல்லா இருக்குது. ஸோ அகைன் டூல்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். மாதம் ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒன்று ப்ராப்ளமாக இருக்கும், அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். பட் தி ஐடியா, அந்த டூல் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அது வந்து மாறாது. ஆல்ரைட், ஸோ இப்போது இதை க்ளோஸ் பண்ணிடலாம், சேவ் கொடுத்துடலாம். இப்போ இந்த பின் எடுத்து விட்டுடலாம். ஸோ நம்மளுக்கு லைவாக வந்து டேட்டா ஜென்ரேட் ஆகி வரும். இதையும் பின் எடுத்து விட்டுடலாம். அகைன் கிளிக் சேவ். இப்போது லெட்ஸ் கிளிக் எக்ஸிக்யூட் ஒர்க் ஃப்ளோ. ஃபேவரட் ஃபுட் இருக்குது, ஸ்ட்ரீட் இருக்குது, டோர் இருக்குது, ஃபோன் இருக்குது, ஃபுட் இருக்குது, இமெயில் இருக்குது, ஏஜ் இருக்குது, நேம் இருக்குது, எல்லாமே ப்ராப்பராக வந்துருச்சா. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதெல்லாம் ஃபார்மேட் ஆகாமவே இருந்தது. ஸோ நம்ம இப்போ ப்ராப்பராக அதை வந்துட்டு ஃபார்மேட்டும் ஆகி அதுவே ChatGPT எல்லாமே பண்ணிடுச்சு. எவ்வளோ ஒரு சூப்பர் விஷயம் இல்லையா. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். திஸ் இஸ் Alex signing off. Take care. Bye-bye.